நான் டாக்டர் ஆகி மக்களோட உயிரை காப்பாற்ற போறேன். நான் சயின்டிஸ்ட் ஆகி புதுசா ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சு மக்களுக்கு அதை ஃப்ரீயா யூஸ் பண்ண கொடுக்க போறேன். குறுக்க இந்த கௌசிக் வந்தா வட்டாமே 1980 காலையில 10:20க்கு நான் பிறந்தேன். 10:21க்கு எங்க அப்பா அனௌன்ஸ் பண்றாரு, எனக்கு இன்ஜினியர் பிறந்துட்டான். வெங்கட்ராமகிருஷ்ணன் BE. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வணக்கம் XX and XY. டிஸ்க்ளைமர், இது நிறைய 18+ ரிலேட்டட் கண்டென்ட்லாம் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. பட் இது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ பொறுமையாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சேயிங் ஒன்று இருக்கு, யூ ஆர் அ மிராக்கிள் அண்ட் ஸோ இட் எவ்ரி ஒன் எல்ஸ். அதாவது நண்பர்களே, இந்த உலகத்தில் இது வரைக்கும் வாழ்ந்து முடிச்ச, இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்க, இனிமேல் வாழப்போற ஒவ்வொரு உயிரும் தனித்துவமானது, அரிதானது, மதிப்பு மிக்கது. இந்த பேரண்டத்திலேயே ரொம்ப அரிதானது என்னது? தங்கமோ பிளாட்டினமோ வைரமோ கிடையாது, ஒரு உயிர். ஆனா இந்த பூமியில பாப்புலேஷன் அதிகமாயிட்டதுனாலயோ என்னவோ, இல்ல இங்க நிறைய உயிர்கள் செழித்து வாழ்றதுனாலயோ என்னவோ, நாம அந்த ஒரு உயிரோட அருமையை உணராம அதை துச்சமா நினைச்சு கடந்து போயிடுறோம். இந்த வீடியோவோட முதல் பாதியில ஒரு உயிர் எவ்வளவு அரிதானதுன்னு பார்க்க போறோம். ரெண்டாவது பாதியில அப்படி அரிதா உருவான இந்த வாழ்க்கைய நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு பார்க்க போறோம். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் and feel it. Life is precious. நண்பர்களே, நாம வாழ்ற இந்த வாழ்க்கை எவ்வளவு அரிதானதுன்னு நம்ம உணரணும்னா, முதல்ல ஒரு உயிர் எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். உயிர் எப்படி உருவாகுது? ஒரு ஆணும் பெண்ணும் பார்க்குறாங்க, பழகுறாங்க, அவங்களுக்கு பிடிச்சி போயிடுது, கல்யாணம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் போகிறாங்க, அங்கே அவங்களுக்குள்ள கபி கபி நடக்குது, 3 மாதத்தில் கன்சீவாக இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க, 7 மாதத்தில் வளகாப்பு நடக்குது, 10 மாதத்தில் குழந்தை பிறக்குது. எவ்வளோ ஈஸியாக இருக்குது. டெய்லி யாருக்காவது ஒருத்தர் குழந்தை பிறந்துட்டு தானே இருக்குது. இதில் என்னடா வாழ்க்கை அரிதானது அப்படி இப்படின்னு புலம்பிட்டு கிடக்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இதுதான் நம்ம எல்லாரோட இயல்பான மைண்ட் செட். ஆனா நான் சொல்ல வர்றது ஒரு இண்டிவிஜுவல் லிவிங் என்டிட்டியோட எக்ஸிஸ்டன்ஸை பத்தி. அது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்களா இருக்கலாம், இல்ல இந்த வீடியோல பேசிட்டு இருக்க நானா இருக்கலாம். இந்த பூமியில பிறக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சு இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமே, அதுதான் அரிதானது. நான் ஏன் இப்படி சொல்றேன்னு புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல இந்த கதையை கேளுங்க. பட் அதுல லாஜிக்லாம் ரொம்ப பார்க்காதீங்க. கதை கேட்க ரெடியாடா. ஜனவரி 1 வருஷம் 2000. இப்போ எங்க அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. 2 வீட்டு சைடும் ஓகே ஆயிடுது. ஸோ பிப்ரவரி மாதம் 2000வது வருஷம் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அதனால எக்ஸாக்டான கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு 2 பேர்த்தோட ஜாதகத்தையும் எடுத்துட்டு போய் ஒரு ஜோசியரை பார்க்குறாங்க. ஆனா ஜோசியர் என்ன சொல்றாருன்னா, இப்போ இந்த 2 ஜாதகத்துக்கும் கண்டம் நடக்குது, ஸோ இவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னா 1 வருஷம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு பிப்ரவரி 14, 2001 வருஷத்தை கல்யாண டேட்டா ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாரு. மாப்பிள்ளை வீட்டு சைடும் பொண்ணு வீட்டு சைடும் ரிலேட்டிவ்ஸ்ங்கிறனால அதுக்கு ஓகே சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ 2001 வருஷம் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி எங்க அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் நடக்குது. அதே வருஷம் டிசம்பர் 24 அன்னைக்கு நான் பிறந்துடுறேன். வீட்டுக்கு ஒரே குழந்தை நான் தான். நாட்கள் ஓடுது, காலங்கள் ஓடுது. ஸ்கூல் படிச்சு முடிக்கிறேன், காலேஜ் படிச்சு முடிக்கிறேன். அதுக்கப்புறம் 2025ல ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இப்போ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே ஸ்மூத்தா தானே போயிட்டு இருக்கு. இனிமேல் தான் மெயின் ட்விஸ்டே வரப்போகுது. இதுக்கு நடுவில் நான் 10th படிச்சுட்டு இருக்கும்போது எங்க ஸ்கூல்ல +1 படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணை நான் லவ் பண்றேன். அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சு போயிருது. இப்போ வரைக்கும் லவ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்போ என்னன்னா, பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க. ஸோ அந்த பொண்ணு என்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து எங்க வீட்டுல பேசு, நம்ம 2 பேரும் 2 வீட்டு சம்மதத்தோடையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. சரின்னு நானும் எங்க வீட்டுல பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க வீட்டுல போய் பேசுறேன். இப்போ உட்காந்து பேசும்போது அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, தம்பி இங்க பாரு, உங்களுக்கும் எங்களுக்கும் கேஸ்ட், ரிலீஜியன், ஸ்டேட்டஸ் எல்லாத்துலயுமே டிஃபரன்ஸ் இருக்கு. பட் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இங்க என்ன பிரச்சனைன்னா, நீ வந்து என் பொண்ணை விட ஒரு வயசு சின்ன பையன். இப்போ உனக்கு எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா சொந்தக்காரங்க சுத்தி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, என்ன பேசுவாங்க, எங்க கௌரவம் என்ன ஆகிறது. அதனால உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, எங்க பொண்ணை மறந்துரு, அவளும் மறந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளை பாக்குறதுல தீவிரமா இறங்குறாங்க. அந்த பொண்ணையும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.
அழாதுடா அவதான் அவ்வளவு தைரியமா அந்த பிள்ளைய சொல்லுது நம்மளால முடியும். இப்ப நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன், என்னடா பண்றது, எப்படா இந்த ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணி வரதுன்னு. அப்பதான் ஒரு நாள் நான் ஒரு டைம் மிஷினை கண்டுபிடிக்கிறேன். நத்திங் ஃபார் அ ஸ்மார்ட்டி லைக். சரி விடு, நான் ஸ்மார்ட் தான். ஓகே, கண்டுபிடிக்கிறேன்னா நான் கண்டுபிடிக்கிறேன்னா நானா யோசிச்சு கண்டுபிடிக்கல, நான் நடந்து போயிட்டு இருக்கேன், அது கீழே கிடந்துச்சு, அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? இப்பதான் எனக்குள்ள இருக்க தற்குறி மோடு ஆக்டிவேட் ஆகுது. எங்க அப்பா அம்மாவோட மேரேஜ் ஸ்டோரி எனக்கு ஃபுல்லா தெரியும். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா, அந்த டைம் மிஷினை வச்சு டைம் டிராவல் பண்ணி 2000வது வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி அந்த ஜோசியர் வீட்டுக்கு போறேன். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு வரும், நீங்க நெகட்டிவா எதுவும் சொல்லாதீங்க, ஜாதகத்துல எல்லாமே கரெக்டா இருக்கு, ஸோ பிப்ரவரி 1ஆம் தேதி 2000வது வருஷமே கல்யாணத்தை வச்சுக்கலாம், அதுக்கு மேல வச்சுக்கிட்டா கண்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி ஒரு கோல்டு காயினை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவரும் பேசி வச்ச மாதிரி 2000வது வருஷம் பிப்ரவரி 1ஆம் தேதி மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. எங்க அப்பாவும் அம்மாவும் அதே நாள்ல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் எங்க அம்மா கன்சீவ் ஆகுறாங்க, டாக்டர் செக்அப் போறாங்க. டாக்டர் வந்து நவம்பர் மாசம் 2000வது வருஷம் உங்களுக்கு குழந்தை பிறக்குன்னு டெலிவரி டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாரு. இப்ப நான் என்ன நினைச்சுக்கிறேன்னா, 2000வது வருஷம் நவம்பர் மாசம் நான் பிறந்துட்டேன்னா அந்த பொண்ணோட ஏஜே நான் வந்துருவேன், இப்ப எனக்கு வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு ஒரு மனக்கணக்கு போட்டு 2025க்கு மறுபடியும் டைம் டிராவல் பண்ணி வரேன். 2025ல காலடி எடுத்து வச்ச உடனே நான் காற்றோடு கரைந்து விடுகிறேன். அந்த கடலோர தென்றல் காற்று வீச வீரனின் விளையாட்டை அவள் வாஞ்சையுடன் ரசித்துக் கொண்டிருந்தாள். எவர் வச்சுக்கிட்டு இருந்தா? யோ, கதைக்கு வாயா. ஏன் இங்க என்ன தப்பு நடந்துச்சு? ஆக்சுவலா எங்க அப்பா அம்மாவுக்கு 2000வது வருஷம் நவம்பர் மாசம் ஒரு குழந்தை பிறக்குது. ஆனா இங்க ட்விஸ்ட் என்னன்னா, அங்க பிறந்த குழந்தை ஒரு பெண் குழந்தை, நான் கிடையாது. நான் பிறந்திருக்கவே மாட்டேன். நாளையே நான் முடிஞ்சு போயிருவேன். அதாவது டைம் டிராவல் பண்ணி போய் நான் பண்ண ஒரு சின்ன தப்புனால இந்த பூமியில இருந்திருக்க வேண்டிய நான் இனி எப்பவுமே இருக்க மாட்டேன். இப்படி இருந்திருக்க வேண்டிய ஒருத்தர் இனிமேல் எப்பவுமே இல்லாம போறதுக்கு இந்த மாதிரி ஒரு வருஷ கேப் எல்லாம் தேவையில்லை. இப்போ ஒரு கப்புளுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்றாங்க, ஆனா மண்டபம் கிடைக்கலன்னு ஒரு வாரம் தள்ளி போனாலும் இந்த மாதிரி நடக்கும். அதே மாதிரி அந்த ஜோடிக்கு குறிச்ச நாள்ல குறிச்ச டைம்ல கல்யாண மண்டபமும் கிடைச்சிருது, அதே நாள்ல கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஃபிக்ஸ் பண்றாங்க. பட் அந்த ஜோடி லாஸ்ட் 3 நாளா நடந்த கல்யாண அலைச்சல்ல ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. சோ இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் நைட் நமக்கு வேணாம், வேற ஒரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு டயர்ட்ல தூங்கிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரொம்ப டயர்டா இருப்ப, நீ தூங்கு செல்லம், நாளைக்கு வச்சுக்குவோம். என்ன மனுஷன்? இப்படி அவங்களுக்குள்ள கபி கபி நடக்காம தூங்கிட்டாலும் இந்த மாதிரி இருந்திருக்க வேண்டிய ஒரு உயிர் இந்த உலகத்துல இல்லாம போயிருக்கும், இனிமேல் எப்பவும் உருவாகவும் போறதில்ல. ஆனா எப்படி இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல இனப்பெருக்க ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆணோட இனப்பெருக்க உறுப்பான டெஸ்டிஸ்ல ஸ்பெர்ம் செல் இருக்கும். அதே மாதிரி பெண்ணோட இனப்பெருக்க உறுப்பான ஓவரியில எக் செல் இருக்கும். இந்த ஸ்பெர்ம் செல் அண்ட் எக் செல்குள்ள உட்கரு இருக்கும். அந்த உட்கருக்குள்ள குரோமோசோம்ஸ் இருக்கும். எக் செல்லோட நியூக்ளியஸ்குள்ள 23 குரோமோசோம் இருக்கும். இந்த 23 குரோமோசோமும் எக்ஸ் குரோமோசோமா இருக்கும். அதே மாதிரி ஸ்பெர்ம் செல்லோட நியூக்ளியஸ்குள்ள 23 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஆனா இதுல 22 குரோமோசோம்ஸ் எக்ஸா இருக்கும். 23வது குரோமோசோம் எக்ஸாவும் இருக்கலாம், ஒய்யாவும் இருக்கலாம். இந்த குரோமோசோம் தான் பிறக்க போற ஒரு உயிர் ஆணா இல்ல பெண்ணான்னு முடிவு பண்ணும். எக்ஸா இருந்தா பெண், ஒய்யா இருந்தா ஆண். இந்த குரோமோசோம்ஸ்ல ஜெனட்டிக் மெட்டீரியலான டிஎன்ஏ இருக்கும். இந்த டிஎன்ஏ தான் ஒவ்வொரு உயிரோட ப்ளூ பிரிண்ட். அதாவது ஒருத்தவங்க பிசிக்கலா எப்படி இருக்கணும், அவங்களோட பேசிக் இன்ஸ்டிங்க்ட் என்ன, அந்த குழந்தை ஆணா பெண்ணா, எந்த மாதிரி உருவாகணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இதுல இருக்க ஜீன்ஸ் தான் தீர்மானிக்குது. இதுல முக்கியமானது என்னன்னா, ஒவ்வொரு டிஎன்ஏவும் தனித்துவமானதா தான் இருக்கும். அதாவது ஒரு எக் செல்லையோ ஒரு ஸ்பெர்ம் செல்லையோ இருக்க டிஎன்ஏ இன்னொரு ஸ்பெர்ம் செல்லையோ எக் செல்லையோ இருக்க டிஎன்ஏவோட மேட்ச் ஆகாது. ஒவ்வொரு டிஎன்ஏலையும் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த டிஎன்ஏவை பேஸ் பண்ணி உருவாக போற ஒவ்வொரு உயிரும் யூனிக்கா தான் இருக்கும். ஒரு பெண்ணோட 25வது வயசுல கிட்டத்தட்ட 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் எக் செல்ஸ் அவங்க 2 ஓவரிஸ்லயும் இருக்கும். மாசம் மாசம் ஒரு மெச்சூர்டான எக்கை ஓவரி ரிலீஸ் பண்ணும். அந்த ஒரு எக் செல் ஃபெலோப்பியன் டியூப்ல வந்து வெயிட் பண்ணும். இதுதான் ஓவலேஷன் பீரியட். இனப்பெருக்க நிகழ்வப்போ ஆணோட இனப்பெருக்க உறுப்புல இருந்து ஸ்பெர்ம் செல் ரிலீஸ் ஆகி பெண்ணோட இனப்பெருக்க மண்டலத்தில் இருக்க ஒரு எக் செல் கூட இணைஞ்சு
கரு உருவாகுது. இது ரொம்ப நார்மலா இருக்க மாதிரி தானே இருக்கு. எந்த ஸ்ட்ரகிளுமே தெரியலல்ல. ஆனா ஆணோட இனப்பெருக்க உறுப்புல இருந்து ஒரே ஒரு ஸ்பெர்ம் செல் தான் ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டா அதுதான் இல்ல. இங்க தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. What are the odds that I exist? Level 1 as single conception event. ஒரு கருத்தரிப்பு நிகழ்வுல, அதாவது ஒரு கபி கபி ஆக்ட்ல ஆணோட இனப்பெருக்க உறுப்புல இருந்து கிட்டத்தட்ட 20 கோடியிலிருந்து 30 கோடி ஸ்பெர்ம் செல்ஸ் ரிலீஸ் ஆகி பெண்ணோட இனப்பெருக்க மண்டலத்துக்குள்ள தன்னோட டிராவலை ஸ்டார்ட் பண்ணி ஃபெலோப்பியன் டியூப்ல இருக்க அந்த ஒரு எக்ஸெல்ல நோக்கி நகருது. இதுதான் ஸ்பெர்ம் ரேஸ். ஆனா ஃபெலோப்பியன் டியூப்ல இருக்க எக்ஸெல்ல அது ரீச் பண்ணும்போது வெறும் சில நூறு ஸ்பெர்ம் செல்ஸ் தான் உயிரோட இருக்கும். மற்ற எல்லாமே அழிஞ்சிருக்கும். எப்படி 30 கோடியிலிருந்து சில நூறு ஸ்பெர்ம் செல்ஸா குறைஞ்சது? எக்ஸெல்ல ரீச் பண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்பெர்ம்ஸும் என்னென்ன தடங்கல்களை சந்திக்குது? தடங்கல்கள். முதல் தடங்கல் அசிடிக் நேச்சர் ஆஃப் வெஜைனா. வெஜைனாவோட பிஹெச் லெவல் 3.8லேருந்து 4.5 வரைக்கும் இருக்கும். இன்ஃபெக்ஷன்ல இருந்தும் பாக்டீரியா கிட்ட இருந்தும் பாதுகாத்துக்கிறதுக்காக வெஜைனால அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும். ஆனால் ஸ்பெர்ம் டெஸ்டிஸ்ல இருக்கும்போது அதோட பிஹெச் லெவல் 7.2லேருந்து 7.5 வரைக்கும் இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஸ்பெர்ம்ஸ் வெஜைனாவில் என்ட்ரு ஆன உடனே நிறைய ஸ்பெர்ம் செல்ஸ் இந்த வெஜைனாவோட அமிலத்தன்மை அதிகமாக இருக்கனால இறந்து போயிடும். தப்பி பொழைச்ச மீதி ஸ்பெர்ம் செல் அடுத்த லெவலான சர்விக்ஸை போய் ரீச் ஆகும். ரெண்டாவது தடங்கள் என்னன்னா சர்விக்கல் மியூக்கஸ். சர்விக்கல் மியூக்கஸ் ஒரு சளி மாதிரி ரொம்ப திக்கான லிக்விடா இருக்கும். அதுல ஸ்பெர்ம்ஸ் நீந்தி போறது அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது. ஓவுலேஷன் டைம்ல மட்டும்தான் அது ரொம்ப வாட்டர் கன்சிஸ்டண்டா மாறும். அப்போ மட்டும்தான் அந்த ஸ்பெர்ம் செல்ஸ் சர்விக்கல் மியூக்கஸ்ல ஈஸியா நீந்தி போக முடியும். நீந்தி போய் சர்விக்ஸோட அந்த சின்ன பாத் வழியா தான் யூட்ரஸ்குள்ள என்டர் ஆகும். இதுலயும் நிறைய ஸ்பெர்ம் செல்ஸ் அழிஞ்சிரும். மீதி தப்பி பொழைச்ச ஸ்பெர்ம் செல்ஸ் யூட்ரஸை ரீச் பண்ணும். ஸ்பெர்ம் செல்ஸ் யூட்ரஸ்குள்ள என்டர் ஆன உடனே பெண்ணோட ஒயிட் பிளட் செல்ஸ் ஏதோ அந்நிய பொருள் பெண்ணோட உடம்புக்குள்ள என்டர் ஆகுதுன்னு நினைச்சு அந்த ஸ்பெர்ம் செல்ஸை தாக்குறதுக்கு ஆரம்பிக்கும். இதுலயும் நிறைய ஸ்பெர்ம் செல்ஸ் கொல்லப்படும். மீதி தப்பி பொழைச்ச ஸ்பெர்ம் செல்ஸ் ஃபெலோப்பியன் டியூபை ரீச் பண்றதுக்காக டிராவல் பண்ணும். ஃபெலோப்பியன் டியூப்ல என்ன பிரச்சனைன்னா 2 ஃபெலோப்பியன் டியூப் இருக்கும். ரைட் சைடு ஒன்று இருக்கும், லெஃப்ட் சைடு ஒன்று இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க ஃபெலோப்பியன் டியூப்ல தான் அந்த எக்ஸெல் வெயிட் பண்ணிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்பெர்ம் செல்ஸ் ரெண்டா பிரிஞ்சு ரைட்ல பாதி லெஃப்ட்ல பாதி போயிடும். இப்போ ரைட்ல எக்கே இல்லாத ஃபெலோப்பியன் டியூபுக்குள்ள என்டர் ஆகிற அத்தனை ஸ்பெர்ம் செல்ஸும் வேஸ்டா அழிஞ்சு போகும். இப்போ லெஃப்ட்ல டிராவல் ஆன ஸ்பெர்ம் செல்ஸ் தான் அந்த எக்ஸெல் கூட இணையறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃபெலோப்பியன் டியூப்லயும் சிலியான ஒரு சின்ன முடி போன்ற அமைப்பெல்லாம் இருக்கும். இந்த முடி போன்ற அமைப்புல நிறைய ஸ்பெர்ம் செல்ஸ் மாட்டுரும். மீதி இருக்க சில நூறு ஸ்பெர்ம் செல்ஸ் தான் அந்த எக்கை ரீச் பண்ணும். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், எந்த ஸ்பெர்ம் செல் ஃபர்ஸ்டா போய் எக் ரீச் பண்ணுதோ அதான் ஃபெர்டிலைஸ் ஆகி கரு உருவாகணும். ஆனா அது அப்படி கிடையாது. இந்த தப்பி பொழைச்ச ஸ்பெர்ம் செல்ஸ் அந்த எக்ஸெல்ல ரீச் பண்ணி அந்த எக்ஸெல்குள்ள நுழையிறதுக்காக போராடிட்டு இருக்கும். ஆனா இதுல எந்த ஸ்பெர்ம் செல்ல உள்ள அலோவ் பண்ணுங்கிறது அந்த எக்ஸெல் தான் சூஸ் பண்ணும், பேஸ்ட் ஆன் ஜெனட்டிக் கம்பேட்டபிலிட்டி அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ். இப்போ நாம உருவாக காரணமா இருந்த அந்த ஒரு எக்ஸெல்ல நம்ம உருவாக காரணமா இருந்த அந்த ஒரு ஸ்பெர்ம் செல் கரெக்டான மொமெண்ட்ல ரீச் ஆகி இருக்கணும். அதே மாதிரி அந்த எக்ஸெல்லும் நாம உருவாக காரணமா இருந்த அந்த ஸ்பெர்ம் செல்ல சூஸ் பண்ணா மட்டும்தான் நாம இங்க இப்படி தௌலத்தா உட்காந்துருப்போம். ஒருவேளை கரெக்டான அந்த மொமெண்ட்ல ஸ்பெர்ம் செல் எக்ஸெல்ல ரீச் ஆகாட்டியோ இல்ல ரீச் ஆகியும் இல்ல அந்த எக்ஸாக்ட் ஸ்பெர்ம் செல்ல சூஸ் பண்ணாம வேற ஸ்பெர்ம் செல்ல சூஸ் பண்ணாலோ வேற குழந்தை தான் பிறக்கும். நாம பிறந்திருக்க மாட்டோம். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன வேரியேஷன் கூட இந்த ஸ்பெர்ம் செல் அந்த எக்ஸெல்ல ரீச் ஆகிறத தடுத்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கப்புள் குழந்தை பெற்றுக்கலான்னு முடிவு பண்றாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கருத்தரிப்பு நிகழ்வு நடக்குது. பட் இந்த நிகழ்வு 2 சினாரியோஸா நடக்குதுன்னு நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். முதல் சினாரியோ, அந்த பொண்ணு கபி கபி ஆக்ட் முடிஞ்சனே போய் வாஷ் பண்ணிட்டு வந்து தூங்குறாங்க. 2வது சினாரியோ, அந்த பொண்ணு கபி கபி ஆக்ட் முடிஞ்சனே அப்படியே தூங்கிடுறாங்க. இந்த 2 சினாரியோலையும் வேற வேற குழந்தைங்க பிறக்கிறதுக்கான வாய்ப்பு 99.9999999% இருக்கு. ஒரே குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு 4 ட்ரில்லியன்ல ஒரே ஒரு வாய்ப்பு. ஒரு சின்ன சேஞ்ச் கூட இருந்திருக்க வேண்டிய நம்மளை இல்லாமலே ஆக்கியிருக்கும். நம்ம அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து இந்த உலகத்துல நம்மளை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு எவ்வளவு தெரியுமா இருக்கு? 400 குவாட்ரில்லியன்ல வெறும் ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. 400 குவாட்ரில்லியன்னா 4 பின்னாடி 17 ஜீரோ போடணும். இப்ப சொல்லுங்க, வாழ்க்கை அரிதானதா இல்லையா? வாட் ஆர் த ஆர்ட்ஸ் தட் ஐ எக்ஸிஸ்ட்? லெவல் 2 ancestral மேத்தமெட்டிக்ஸ். லெவல் 1 ஜாலியா இருந்துச்சா? ஓகே.
லெவல் 1ல அப்பா அம்மா 2 பேர்த்த மட்டும் வச்சு நம்மளோட லைஃப் எவ்வளோ அரிதானதுன்னு பார்த்தோம். லெவல் 2ல இப்போ எங்க அப்பாவோட அப்பாவும் எங்க அப்பாவோட அம்மாவும் ஒரு லவ் மேரேஜ் பண்ண கப்பல். எங்க தாத்தாவோட சின்ன வயசுல அவங்க அப்பா அம்மா, நீ எதுக்குடா வேற கேஸ்ட் பொண்ணை லவ் பண்ற, நம்ம கேஸ்ட்ல இருக்க ஒரு அழகான பொண்ணையே, வரதட்சணை அதிகமா கொண்டு வர பொண்ணையே நாங்க பார்த்து வச்சிருக்கோம், நீ இந்த பொண்ணை லவ் பண்றதை விட்டுட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்றாங்க. அதே மாதிரி பாட்டியோட அப்பா அம்மா, நீ எதுக்கு வேற கேஸ்ட்ல இருக்க பையனை லவ் பண்ற, நம்ம கேஸ்ட்லயே அழகான பையனா, நல்லா கவர்மெண்ட் ஜாப் செட்டில் ஆன பையனா நாங்க பார்த்து வச்சிருக்கோம், நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் ஸ்மூத்தா போகும்ட்டு பாட்டியையும் பிரெயின் வாஷ் பண்றாங்க. ஆனா தாத்தாவும் பாட்டியும் காதல் தான் முக்கியம் அப்படின்ட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்பா பிறக்கிறாரு, அதுக்கப்புறம் நான் பிறக்கிறேன். இப்போ இதுல ட்விஸ்ட் என்னன்னா, இப்போ எங்க தாத்தா பாட்டியில யாராவது ஒருத்தர் அந்த பணத்துக்காகவோ அழகுக்காகவோ கேஸ்டுக்காகவோ அவங்க அப்பா அம்மா சொன்ன பொண்ணையோ பையனையோ கல்யாணம் பண்ணியிருந்தா எங்க அப்பா இருந்திருக்க மாட்டாரு. எங்க அப்பா இல்லைன்னா இங்க நான் இருந்திருக்க மாட்டேன். ஒரு மீம் ஒன்று பார்த்துருப்பீங்க, நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்றேன், ஆன்செஸ்ட்ரல் மேத்தமெட்டிக்ஸ்னு. இப்போ அந்த மீம்ல என்ன இருக்குன்னா, இப்போ நம்ம உருவாகிறதுக்கு அப்பாவும் அம்மாவும் 2 பேர் தேவை. அந்த அப்பா அம்மா உருவாகிறதுக்கு 4 தாத்தா பாட்டி தேவை. அந்த 4 தாத்தா பாட்டி உருவாகிறதுக்கு 8 கொள்ளு பாட்டி கொள்ளு தாத்தா தேவை. அதுக்கு முன்னாடி போனா 16 எள்ளு தாத்தா எள்ளு பாட்டி தேவை. இந்த மாதிரி கடைசியா ஒரு 400 வருஷத்துக்கு பின்னாடி போனோம்னா மொத்தம் 12 ஜென்ரேஷன். 12 ஜென்ரேஷன்ல 4094 பேர். இப்போ நான் இங்க உட்காந்து பேசணும்னா அந்த 4094 பேரும் அந்தந்த ஜோடியை அந்தந்த டைம்ல கல்யாணம் பண்ணி இருக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ள நான் லெவல் 1ல சொன்னேன் அந்த கபி கபி ஆக்டிவிட்டி சரியான மொமெண்ட்ல நடந்திருக்கணும். அதே மாதிரி அந்த எக்ஸாக்டான ஸ்பெர்ம் செல் அந்த எக்ஸாக்டான எக்ஸெல் கூட இணைஞ்சு கரு உருவாகி இருக்கணும். இதுல ஹைலைட்டே அதுக்கு கீழே இருக்க வரிகள் தான். நாம இப்ப இங்க உட்காந்து ஜாலியா வாழணும்னா நம்ம தாத்தா பாட்டிகள் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. எத்தனை போராட்டங்கள், எத்தனை போர்கள், எத்தனை இன்பங்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை டிப்ரெஷன், எவ்வளவு காதல்கள், எத்தனை கனவுகள் ஃபியூச்சரை பத்தி வச்சிருப்பாங்க. மாடர்ன் ஹியூமன் உருவாகி கிட்டத்தட்ட 1,90,000 வருஷம் ஆகுது. இதுல எவ்வளவு தாத்தா பாட்டி நமக்கு இருந்திருப்பாங்க. இதுல ஏதாவது ஒரு தாத்தா பாட்டிக்கு ஏதாவது ஒரு போர்னாலேயோ இல்ல லவ் பிரேக்கப்னாலேயோ ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்திருந்தாலே நாம மட்டும் இல்ல, அந்த தாத்தா பாட்டி கீழே இருக்க யாருமே உருவாகி இருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா நாம வாழ்ந்துட்டு இருக்க வேண்டிய இந்த வாழ்க்கைய வேற ஒருத்தவங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை அரிதானது தானே. ஓகே, லெவல் 1ம் லெவல் 2ம் முடிஞ்சா, இப்போ வாட் ஆர் த ஆர்ட்ஸ் தட் ஐ எக்ஸிஸ்ட். லெவல் 3 த எவல்யூஷன். எவல்யூஷன் ரொம்ப பெரிய டாபிக்ங்கிறனால அதுல ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் நான் எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கிறேன். இந்த மீமை நீங்க அடிக்கடி பார்த்துருப்பீங்க. இந்த மீமோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, இதுல இருக்க மீனோட பேரு டிக்டாலிக். கிட்டத்தட்ட 37 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மீன் இது. இந்த மீன்ல அப்படி என்ன ஸ்பெஷல்? முதல்ல நீர்ல இருந்து நிலத்துக்கு வந்த முதுகெலும்புள்ள உயிரினம் தான் இந்த டிக்டாலிக் மீன். நம்மளோட மூதாதையர். இந்த மீன் முதல்ல நிலத்துக்கு வந்ததுனாலதான் இதுல இருந்து பரிணாமம் அடைஞ்ச நிலத்திலையும் நீர்லயும் வாழ்ற உயிரினங்கள் தோன்றுச்சு. அதுல இருந்து ஊர்வன உயிரினங்கள் வந்தது. ஊர்வன உயிரினங்கள்ல இருந்து பாலூட்டிகள் வந்தது. இந்த பாலூட்டி இனத்துக்கு கீழே தான் நாம, குரங்குகள், மற்ற பாலூட்டி உயிரினங்கள்லாம் தோன்றுச்சு. இப்போ இந்த மீம்ல சொல்ற மாதிரி எனக்கு ஒரு டைம் மெஷின் கிடைக்குது. நான் அந்த டைம் மெஷினை வச்சு டைம் டிராவல் பண்ணி 37 கோடி வருஷத்துக்கு முன்னாடி அந்த முதல் டிக்டாலிக் நீர்ல இருந்து நிலத்துக்கு வர அந்த ஃபர்ஸ்ட் மொமெண்ட்ல போய் இறங்கி அந்த டிக்டாலிக்க வெளியே வர விடாம உள்ள துரத்தி விடுறேன், இல்லைன்னா அந்த மீனை கொண்டுறேன். எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? இப்ப என்ன நடக்கும்னா, அந்த டிக்டாலிக் வெளியே வராதனால அதுல இருந்து பரிணாமம் அடைஞ்ச எந்த உயிரினமுமே கரெக்டான மொமெண்ட்ல பரிணாமம் அடைஞ்சிருக்காது. இப்ப நானும் இங்க இருந்திருக்க மாட்டேன். அந்த மீன் வந்து நிலத்துக்கு வந்திருந்தாதான் இப்ப நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இப்ப அன்னைக்கு அந்த டிக்டாலிக் நீர்ல இருந்து நிலத்துக்கு வரலைன்னா இப்ப நம்ம இங்க இல்ல. ஏன்னா ஒரு செகண்ட்ல நடக்கிற ஒரு சின்ன மாற்றம் கூட நாம இங்க இல்லாம போக செஞ்சிருக்கோம். வாட் ஆர் த ஆர்ட்ஸ் தட் ஐ எக்ஸிஸ்ட். லெவல் 4ல ஆரிஜின் ஆஃப் லைஃப் இருக்கு. லெவல் 5ல ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ் இருக்கு. நண்பர்களே, இதோ அந்த பையன் சொல்ற மாதிரி ஒவ்வொரு லெவலா போயிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும், போரும் அடிச்சிரும். இப்பவே போர் அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லெவல்ஸ்லாம் இப்பவே ஸ்டாப் பண்ணிட்டு வீடியோவோட எண்டிங்க்கு போயிடுவோம். 1,90,000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றின முதல் மாடர்ன் ஹியூமன்ல இருந்து இப்போ வரைக்கும் இந்த பூமியில நம்மளையும் சேர்த்து கிட்டத்தட்ட 12,000 கோடி மனிதர்கள் இந்த உலகத்துல பிறந்து வாழ்ந்திருக்காங்க. இது எவ்வளவு பெரிய நம்பர். ஆனா இந்த உலகத்துல பிறந்து வாழ்ந்திருக்க வேண்டியவங்க பட் அவங்களுக்கு பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. அதே மாதிரி அவங்க இனிமேல் எப்பவுமே பிறக்க போறதில்ல. அவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? எண்ணவே முடியாத அளவுக்கு அதிகமா இருக்கும். பேசாதடா.
படிக்காத தற்குறிப்பில் ஆரிஜின் ஆஃப் லைஃப்ல இருந்து இந்த லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 இது எல்லாத்தையும் வச்சு மொத்தமா கால்குலேட் பண்ணோம்னா நாம உருவாகிறதுக்கான வாய்ப்பு 10 to the power of 26,85,000 சான்ஸ்ல வெறும் ஒரே ஒரு வாய்ப்பு தான் நாம உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது 1க்கு பின்னாடி 26,85,000 ஜீரோ போடணும். இது எவ்வளவு பெரிய நம்பர் தெரியுமா? இது வரைக்கும் நம்ம அப்சர்வ் பண்ண யூனிவர்ஸ்ல இருக்க அணுக்களோட எண்ணிக்கை 10 to the power of 80. அதாவது 1க்கு பின்னாடி 80 ஜீரோ போடணும். கம்பேர் பண்ணி பாருங்க நம்ம உருவாகிறதுக்கான வாய்ப்பு எவ்வளவு அரிதானதுன்னு. இதுவே போதும்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கை எவ்வளவு அரிதானதுன்னு புரிய வைக்கிறதுக்கு. இப்படி அத்தனை உயிர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு நமக்கு கிடைச்சு நாம இப்ப இந்த பூமியில பிறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு நைட்டு போய் தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா படுத்து போனெல்லாம் தூக்கி போட்டுருங்க. கொஞ்ச நேரம் இதை பத்தி யோசிச்சு பாருங்க. ஸோ திஸ் இஸ் இட். இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களை 2வது பார்ட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஃபீல் இட். ஆனா அப்படி அரிதா கிடைச்ச இந்த வாழ்க்கைய நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? முழுக்கதையும் கேட்டு போட வேணாமா சார், பரவாயில்ல மாஸ்டர்.